மக்களுக்காக நின்றது என்ன, பேசியது என்ன, போராடியது என்ன? இன்றைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இந்த தடைக்கால நிவாரணம் 8000 இருந்து 12000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு இருந்தாங்க. அறிவிப்பு வந்த பிறகுதான் நான் போய் ஐயாவை பார்க்கிறேன். ஐயா இது என்ன கணக்கு ஐயா, இது 12000ங்கிறது எங்களுக்கு சட்டப்படி பார்த்தா 24000 வரணுங்கய்யா அப்படின்னு சொல்றேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் சும்மா இந்த கட்சியில சேர்ந்துட்டேன்றதுக்காக எல்லாம் பேசல. என்கிட்ட உட்கார்ந்து இந்த தேர்தல் நேர அறிபறி சீட்டுக்கு ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர்கள், எல்லாரும் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. என்கிட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினார். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினார். அப்ப நான் சொல்றேன், எங்களுக்கு சட்டப்படி இவ்வளவு வரணும். நான் முதல்ல அறிவிப்பு விட்டுட்டோமா, இந்த தகவல் எனக்கு முறைப்படி சொல்லப்படல. இப்பதான் நீங்க சொல்றீங்க வரும் காலத்தில் முழுமையாக அது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும், அதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் என்று பேசுறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி எது ஜனநாயகம் என்பதை பார்க்கணும். தாத்தாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு அடுத்த பேரன், பேரனுக்கு பிறகு அடுத்த கொள்ளு பேரன் நாட்டை நிர்வகிப்பதற்கு பேர் அரசாங்கமா? ஆதாரத்தை குவிக்கக்கூடிய மீன் வளம் இருக்கு. இதை வச்சு ஒரு மதிப்பு கூட்டு பொருள் தொழிற்சாலை உருவாக்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு எந்த கட்சி இது வரைக்கும் நீங்க பேசிருக்கு? இதுவரைக்கும் திமுக பேசிருக்கா? காங்கிரப்படுத்தி வைக்கக்கூடிய கிடங்கு, அதாவது பாதுகாத்து வைக்கக்கூடிய கிடங்கு பெற முடியும் என்பதோடு மட்டுமல்லாம நமக்கான பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வரக்கூடிய தேர்தல் மாறி மாறி நம்ம ஓட்டு போட்டோம். இதோட 7வது முறையா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றாரு ஐயா ஸ்டாலின். 6 முறை என்னங்க பண்ணீங்க? 6 முறை என்ன பண்ணீங்க? இப்ப சொல்றாரு திராவிட மாடல் பார்த்திருப்பீங்க, ஆனா இப்ப நாங்க 2.0 கொண்டு வரோன்றார். மாடலே எங்களுக்கு சைக்கிள் மாடலே. ஒரு விளாத்திக்குளத்துல ஒரு பிள்ளை, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இங்க இருந்து கழிவறைக்கு தாங்க போயிருக்காங்க. திரும்பி வரும்போது அந்த பிள்ளை பணமே வரல. அந்த அளவிற்கு இங்க அவ்வளவு பாலியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், பாலியல் குற்றம் நடந்துருச்சு. எல்லா காலகட்டத்திலும் சில குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் தண்டனையாவது கொடுக்கணுமா இல்லையா? அந்த வழக்கை எடுத்து நடத்தவாது வேணுமா இல்லையா? காவல்துறையில போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க அம்மா பெற்றோர், உங்க பொண்ணு யாரு கூட போய் பேசிட்டு இருக்கோம் பாருங்கன்னு இருக்காங்க காவல்துறை. எங்க இருந்து வருகிறது இந்த தைரியம்? எங்க இருந்து வருதுமா? அமைச்சர் பொன்முடி கொடுத்த தைரியம் இதெல்லாம். ஏன் பெண்களுக்கு பேருந்துல இலவசம் சொல்லிட்டு ஓசி பஸ்ல போறீங்கிறாரு. யார் ஓசி? ஓசி அது பஸ் ஓசி பஸ்ஸா இல்ல இவர் ஓசியா? இவர் போற வண்டி ஓசி, இவருக்கு கொடுக்கிற பிஏ ஓசி, இவருக்கு கொடுக்கிற சம்பளம் ஓசி, இந்த மொத்த ஓசியும் சேர்ந்து நம்மள ஓசி என்றால் யார் இது? இந்த அதிகார திமிரை கொடுத்தது. ஒரு இடத்துல பெண்கள் எல்லாம் கூடி கேட்கிறாங்க, ஐயா மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட, நீங்க வந்தா டாஸ்மார்க் மூடிடுவீங்களா? அதோடு மட்டுமில்லைங்க, கடலோர மக்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறது நிரந்தர குடியுரிமை பட்டா. 20 வருடங்களுக்கு மேலாகுதுங்க சுனாமி குடியிருப்பு கட்டி கொடுத்து. இது வரைக்கும் அது ஒரு இடத்துல கூட, ஒரு மாவட்டத்தில் கூட அது ஒரு சரிபார்ப்பு நடக்கல, ஒரு மறுசீரமைச்சு கொடுக்கல. இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படல. அதை பத்தி எந்த ஒரு இடத்திலுமே திமுக பேசவே இல்லை. மாறாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வீடு இல்லாத மக்களுக்கு அம்மா கனவு இல்லம் என்கின்ற வீடை கட்டி கொடுப்போம் என்ற பேரறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாம 72 விழுக்காடு மக்கள், கடலோர மக்களுக்கு 72 விழுக்காடு மக்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு பட்டா இல்லைங்க, நிரந்தர குடியுரிமை பட்டா இல்ல. நம்பால என்ன பண்ணிருக்காங்க, வீடு கட்டி கொடுக்கும்போது ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, அதையே பட்டான்னு நம்பால லேமினேஷன் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. அது பட்டாவே இல்ல, அது வெறும் ஒப்படைப்பு சான்று. அந்த பட்டாவை எடுத்து வருது, அந்த ஒப்படைப்பு சான்று எடுத்து ஒரு முறை படிங்க. 17 கண்டிஷன்ஸ் இருக்கு அதுல. அந்த 17 கண்டிஷன்ல முதல் கண்டிஷன், இந்த வீட்டை நீங்க விற்க முடியாது, அடகு வைக்க முடியாது, உங்க வாரிசுக்கு கொடுக்க முடியாது. வேற என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா, திடீர்னு கீழே கனிம வளம் ஏதாவது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க 1 பைசா நஷ்டஈடு இல்லாம காலி பண்ணி கொடுக்கணும்னு இந்த பேப்பர்ல இருக்கு. அதெல்லாம் இல்லாம நிரந்தர குடியுரிமை பட்டா எங்க அண்ணன் பொறுப்பேற்ற 100 நாட்களுக்குள்ளே நிரந்தர குடியுரிமை பட்டா அத்தனை பேருக்கும் கிடைக்கும். இதுக்கான ஏற்பாடுகளை உடனடியாக கணக்கெடுத்து செய்வதற்கான ஆயத்த வேலைகளை அவங்க செய்து கொடுப்பாங்க. இது மிக முக்கியம். அதே போன்று மீன்வளத்துறை சார்ந்த, கடலோர துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளில் அதிகபட்சமாக கடலோர மக்களுக்குத்தான் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் என்ற பேரறிவிப்பும் இந்த நேரத்தில் செய்யப்படுது. கடலோரங்களில் வரக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு இடையூறான திட்டங்கள் வராமல் தடுப்பதற்காகவும் இந்த மண்ணில் கடலோர மக்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை நிலைபெற செய்ய ஒரு பெரும் வாய்ப்பாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்ப திமுக ஒரு வாக்குறுதி தருது, என்னன்னு கேட்டீங்கன்னா 8000 ரூபாய்க்கு ஒரு கார்டு தர்றாங்களாம். ஆமாவா?
அந்த கார்டை வச்சுட்டு என்னங்க பண்றது? இந்த கார்டை யாரு தெரியுமா, அந்த ஐடியா கொடுத்தது யாரு தெரியுமா? எங்க அக்கா கனிமொழி. அவங்க தான் உட்கார்ந்து யோசிச்சிருக்காங்க. ஒரு 4 முழுக்க யோசிச்சு இந்த 8000 ரூபாய் கார்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியுமா, அந்த விளம்பரம் போன எடுத்தோன்னு வருது. என்ன விளம்பரம்னா, நீங்கள் டிவி வாங்க வேண்டுமா, நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டுமா, நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்க வேண்டுமா. எனக்கு என்னமோ அந்த கேட்கும் போது திமுக தேர்தல் பரப்புற மாதிரி தெரியல. இந்த சத்யா, டார்லிங், வசந்தன் கோ விளம்பரம் மாதிரியே இருக்கு. இந்த கம்பெனிக்கு அக்காவுக்கு ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்கு. அதை வச்சு ஒரு கார்டை கொடுத்து அதுல ஒரு கமிஷன் பாக்குறாங்க. இந்த கார்டு எங்களுக்கு எப்போ வரும், எங்க வீட்டுல எப்போ மிக்சி ரிப்பேர் ஆகும், எப்ப கிரைண்டர் ரிப்பேர் ஆகும், அதை நான் எப்ப எடுத்துக்கொண்டு மாத்துறது, மாத்தினா எவ்வளவு குறைப்பாங்க, ஒரே தடவையில அந்த கார்டு முடிஞ்சிருமா முடியாதா, ஏதாவது ஒரு தெளிவு உண்டா? எதுவும் கிடையாது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தொழில் தொடக்க தொகையாக நீங்க ஒரு மீன் வியாபாரம் பண்ணணுமா, ஒரு அண்ணன் கூட அதுக்கு மேல வைக்கிற ஐஸ் பாக்ஸ், ஒரு தராசு, படிக்கல் வாங்குறது ஒரு குறைஞ்ச ஒரு 10,000 ரூபாய் வேணுமா, அந்த தொழில் தொடக்க தொகையாக. இல்ல ஒரு கருவாடு காய வைக்க போறேன், அந்த கருவாட்டை சரி பண்றதுக்கு எனக்கு அது ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, அதுக்கு தேவைப்படுமா? நான் படிச்சுட்டேன், எனக்கு மீன் சார்ந்த வேலை தெரியாது, டெய்லரிங் தெரியும், ஒரு மிஷின் வாங்கிக்கணும், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுமா? அப்ப ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவருடைய வருமானத்தை எதிர்பார்க்காம சுய தொழில் மேற்கொண்டு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு தொடக்க தொகையாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் 10,000 ரூபாய் முதல் கட்ட தொகையாக வைக்கப்படும். அதோடு மட்டுமில்லாம இந்த தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம் எல்லாம் பெண் தலைமையிலான குடும்பத்துக்கு வரவே மாட்டேங்குது. ஆண் இருந்தா மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது இல்லாம அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த தடைக்கால நிவாரணமும் மழைக்கால நிவாரணமும் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று மானிய டீசல் நமக்கு 1500 லிட்டர் கொடுக்குறாங்க. பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில 4000 லிட்டர் கொடுக்குறாங்க. இதை நான் போய் ஐயா கிட்ட பேசினேன். ஐயா சொன்னாங்க, நிச்சயமாக இப்போது தற்போது வழங்கக்கூடிய இருக்க அளவை தாண்டி ஒரு மடங்காக மானிய டீசல் வழங்கப்படும் என்று பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த 80 லட்சம் ரூபாய் படகு இருக்கு பாருங்க, 50% சப்சிடி, 40 லட்சம் ரூபாய் மானிய படகு. அது ஒரு கிராமத்தில் சொன்னாங்க, இது இவ்வளவு தொகை இருக்கு, 40 லட்சம் ரூபாய் கட்டி எங்களால படகு உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அதற்கான கடன்களை, படகுகள் அதாவது போட்டு வலை வாங்குவதற்கு, மானிய கடன் பெறுவதற்கு ஒவ்வொரு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதிகளில் மீனவர்களுக்கான கூட்டுறவு வங்கி உருவாக்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மிக முக்கியமாக கடல்ல ஏதாவது போட் ரிப்பேர் ஆயிடுச்சு, நின்றுடுச்சு, இல்ல கடல்ல ஒருத்தர் தவறி விழுந்துட்டாரு, உடனடியாக அவர் மீட்டுருவோம், வேற படகு கூட வச்சு மீட்டுருவோம். ஆனா அவருக்கான மருத்துவ சிகிச்சை அங்க உடனே செய்ய முடியாது. அதுக்கு நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு ஒடியாரணும், அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அப்படி இல்லாம கடல் ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அங்கே போய் காப்பாற்றி அந்த இடத்துல மருத்துவம் செய்து முதலுதவி செய்து அதற்கு பிறகு இங்கே கொண்டு வருவதற்கான கடல் ஆம்புலன்ஸ், மருத்துவர், செவிலியர் எல்லாமே வெண்டிலேட்டர் முதற்கொண்டு அந்த படகுல இருக்கும். அப்படி ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்ட, கணவனை இழந்த, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த ஓஏபி பென்ஷன் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஓஏபி பென்ஷனை இந்த என்னத்தை சொல்றது, இந்த நாசமா போறவங்க அதை போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. கேட்டா என்ன சொல்லிட்டாங்க, காசு இல்லைன்ட்டாங்க. இவங்களுக்கு 80 கோடி ரூபாய்க்கு செலவழிக்கிறதுக்கு காசு இருக்கு, தெரு பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க அப்பாவுக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இப்ப அந்த மக்களுக்கு கொடுக்குற பணத்துல தான் கைய வைக்கணும்னு ஒரு முதியோர் ஓய்வூதிய தொகை வாங்குறாங்க. பிள்ளைங்க சோறு போடலனாலும் பரவாயில்ல, ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி இந்த காசு வாங்கி வச்சு கண்ணியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல கைய வச்சு நிறுத்திவிட்டாங்க. ஆம்பளை பிள்ளை இருந்தா கொடுக்க மாட்டாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, அதிகாரத்தை விட்டு இறக்கலாமா நினைக்கிறீங்க? என்ன முறை இது? முதல்ல என்ன முறை இது? அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம எல்லோருக்கும் ஓஏபி பென்ஷன் வாங்கக்கூடிய தகுதி வாய்ந்த அத்தனை பேருக்கும் மாதம் 2000 ரூபாய் ஓஏபி பணம் வழங்கப்படும் என்கிற பேரறிவிப்பும் செய்யப்பட்டு, என்னால் நிறைய விஷயத்தை சொல்ல முடியல. நான் நிறைய பட்டியலிட்டு இருக்காங்க. வீடு வழங்கும் திட்டம், அம்மா கனவு இல்லத்தோடு தொடங்கி, இல்லைங்க வீடு கட்டி கொடுக்குறீங்க, சரி எனக்கு இடமே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டமும் நமக்காக பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி இங்க புதிதாக பல பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேர் அவர் பின்னாடி போறதுக்கு ரெடியா இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் போலாம். இங்க புதிதா ஒருத்தர் கட்சி தொடங்கி வர்றாரு, அவர் தொடங்கவே கூடாது என்று சொல்வதற்கு இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரு வேண்டுமானாலும் கட்சி தொடங்கி வரலாம். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம இங்க போடுற ஓட்டு நேரடியா தலைவர் வந்துருவார்னு நினைக்கிறோம். வாய்ப்பில்லை ராஜா.
வாய்ப்பே இல்ல. அதுக்கு நீங்க திருச்சி கிழக்குல போய் ஓட்டு போடணும், இல்லைன்னா பெரம்பூருக்கு போய் ஓட்டு போடணும். அப்பதான் அவர் வருவார். மாறாக நாம் இங்க செலுத்துகின்ற வாக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விடாது. நீங்க இங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நான் இப்ப இங்கே சொல்றேன், இங்க ஓட்டு போட்டீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வர மாட்டாங்க, எங்க அண்ணன் சம்பத் வருவாங்க. எங்கள் அண்ணன் சம்பத் மூலமாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்வான பிறகுதான் முதலமைச்சர் தேர்வு செய்ய முடியும். புரியுதா? அப்ப இங்கு செலுத்துற வாக்கு என் தலைவருக்கு டைரக்டா போகும் நிறைய இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, அரசியலை படியுங்கள், அப்போதுதான் அரசியலை படைக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்க யார் சரியான நபர் இங்க நிக்கிறாங்க, இவங்க எனக்கான பிரச்சனையை பேசியிருக்காங்களா, எனக்காக நின்று இருக்கிறாங்களா, எத்தனை வார்டு இருக்குன்னு இவருக்கு தெரியுமா, எத்தனை வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க தெரியுமா, எத்தனை ஊராட்சி இருக்குன்னு தெரியுமா, எத்தனை பேரூராட்சி இருக்குன்னு தெரியுமா, எந்த சந்து எந்த பந்து எந்த இடத்துல எந்த மக்கள் வாழ்றாங்க, இவங்களுக்காக எந்த பிரச்சனைக்காக இவர் நின்று இருக்கிறார், காவிரி நதிநீர் பிரச்சனை பத்தி தெரியுமா, கச்சத்தீவு பிரச்சனை பத்தி தெரியுமா, எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மக்களுக்கான பிரச்சனையை 10 நிமிஷம் பேச சொல்லிட்டு ஓட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல, தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சிருக்காங்க. இல்ல கொடுமை என்னன்னு கேளுங்க. சரி, புதுசா வர்றாங்க, ஏதாவது பண்ணு, நம்ம ஏதோ அவங்கள பேச வேண்டாம், அப்படி கடந்து போவோன்னு பார்த்தா ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண போனாங்க. வேட்புமனு போக என்னென்ன எடுத்துட்டு போவீங்க, என்ன எடுத்துட்டு போவீங்க? வேட்புமனு தாக்கலுக்கு வேட்புமனு எடுத்துட்டு போவீங்கல்ல. அந்த அம்மா சும்மாவே போகுதுங்க. அங்க ஆபீசர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா எதுக்கு வந்துறீங்க? வேட்புமனு கொடுங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல, வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மன்னா, அது மாதிரி வேட்புமனுவை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மன்னா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வேட்பாளர் வெற்றி பெற்று அங்க போய் என்னங்க பண்ணுவாங்க? விசில் மட்டும் தாங்க ஊதுவாங்க, நம்ம வாழ்க்கையும் சேர்த்து ஊதிட்டு போயிடுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பிரச்சனை பத்தி அணுக முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆபீஸ் போனா பார்க்கலாமுங்க, அவர் வீட்டுக்கு போனா பார்க்கலாமுங்க, அப்படி போய் பார்க்க முடியுமா என்றாவது யோசிக்கணும்ல. அவங்க கட்சிக்காரங்களே அவங்களை பார்க்க முடியும்னு பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. அதனால தயவு செய்து சிந்தித்து இளைய தலைமுறை பிள்ளைங்க அவர் வரட்டுங்க, அவர் வரட்டும், நிக்கட்டும், அரசியல பண்படட்டும், அரசியலை தெரிந்து கொள்ளட்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை வழிகளை புரிந்து கொள்ளட்டும். அதுக்கு பிறகு நம்ம வாக்கு செலுத்துவோம். அவருக்கு ஏதாவது நோக்கம் இருக்கட்டும், அந்த நோக்கம் நமக்கானதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம அவரோடு நிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா நம்ம ஓடக்கூடாது. அரசியல் அதிகாரம் நம்ம யாரை நோக்கி நம்ம எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்ய வச்சிரும். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தேர்ந்தெடுத்து வைக்கிற ஒரு அவல நிலைக்கு கடலூர் மக்கள் ஆளாயிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க, ஒருபோதும் சொல்ல வச்சிடாதீங்க. நம் இனத்தை கொண்டொழித்த கட்சி காங்கிரஸ், கருவறுக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ், இந்த நிலத்தில் ஓட ஓட விரட்டப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ், ஈழ நிலத்தில் லட்சக்கணக்கான எம் உறவுகளை கொன்றொழித்து ஆயுதம் கொடுத்து நம்ம மக்களை நம்ம காசு கொண்டு அழிச்சது காங்கிரஸ். இந்த மண்ணில் கருவறுக்கப்பட வேண்டிய கட்சி. அவர்களுக்கு ஓட்டு போறது ஒண்ணுதான், நம்மளே ஒரு கத்தியை வாங்கி நம்ம பிள்ளைய நம்ம கையால குத்தி கொல்றது ஒண்ணுதான். அதை உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். நம்ம இலங்கை கடற்படை சும்மா அடிச்சதுன்னு நினைச்சீங்களா? யார் ராணுவத்தை வச்சு அடிச்சது தெரியுமா? இவர்கள் கொடுத்த ராணுவத்தை வச்சுதான் அடித்தது. இவர்கள் தான் நமக்கான மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சாங்க. இந்த சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம் இப்ப என்னென்ன பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பண்ண துரோகம் கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. இந்த கச்சத்தீவை தார வார்த்தது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு, இந்த காங்கிரஸ் கட்சி இவர் ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதுதான். இவங்களுக்கு என்னென்ன போய் சொல்றாங்க, பித்தலாட்டம் பண்றாங்க, எல்லாவற்றையும் சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்ம புதியவர்களுக்கு வாக்கு செலுத்துறோம், வாக்கு செலுத்தி ஓட்டை பிரிச்சு விட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க வந்துருவாங்க. அதனால உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். ஒரு மாற்றத்தின் விதையா பெண்களுக்கான நிறைய பாதுகாப்பு திட்டங்கள், பெண்கள் மீதான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அடங்கிய சட்டம், பெண்களுக்கான பங்கேற்பு, அரசியல்ல பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுத்து அதிகாரத்தை நிலைநாட்டுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நான் மறந்துடக்கூடாது. நீ ஊராட்சி மன்ற தலைவரா வா, நீ ஒன்றிய செயலாளரா வா, நீ வார்டு கவுன்சிலரா வா என்று ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின மதிப்புமிக்க அம்மா அவங்க. என்ன சொல்ல போனா, ஒரு பெண் என்ற காரணத்துக்காக திமுக காரங்களால் இழிவுபடுத்தப்பட்டாங்க. சட்டமன்றத்தில் அவங்க சேலையை பிடிச்சு இழுத்தாங்க. வேற ஒரு பெண்ணா இருந்தா மனசு உடைஞ்சு போய் நம்ம மேல கையை வச்சுட்டாங்களே இந்த மாதிரி அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் அவள் சரித்திரத்தின் நியாயி, காளியினுடைய மறு அம்சம். அதனால நான் ஒதுங்கி போயிட்டா எனக்கு பின்னால் வரக்கூடிய பெண்கள் கூட்டம் ஒடுங்கிவிடும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, பெண் என்ற காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டேன் அல்லவா, அந்த இடத்தினுடைய தலைமை பீடத்தில் வந்து உட்கார் என்று முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து காட்டின பெருமகள் கண்ட சின்னம் தான் இரட்டையில. ஒரு மாற்றத்திற்கான பெரிய வடிவமாக, கடலோர மக்களுக்கான பெரும் வாய்ப்பாக, நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற விதமாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில
அன்பிற்கினிய அண்ணன் நமது மூத்தவர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல செய்யணும். தமிழ்நாட்டிலேயே கடலூர் மண்ணில் தான் அதிகபட்ச வாக்கு என்று சொல்லி, இது ஒரு அமைச்சர் தொகுதி, ஒரு MLA தொகுதியாக மாத்திராதீங்க, டீகிரேட் ஆயிடும், கீழே போயிடும். ஒரு அமைச்சர் தொகுதியாக மீண்டும் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா இவங்க நம்மளை தூக்கி தூக்கி தூர எறிஞ்சாங்க. அதிகாரத்தினுடைய ஒரு விழுக்காட்டை கூட தொடவிடா கூடாது என்று நினைத்த கட்சிகளை ஓரங்கட்டுவது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு. எல்லா இடத்துலயும் நிறைய மீனவ அமைப்புகள்லாம் போஸ்டர் அடிச்ச ஒட்டிட்டாங்க, போஸ்டர் அடிச்ச ஒட்டாங்க. நமக்கு வாய்ப்பு கொடுக்காத திமுக தூக்கி எறியப்படணும். சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுது ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு. சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுது, இன்ஸ்டாகிராம திறந்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த தீய சக்திகள் ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு புரட்சி தமிழன், ஒரு விவசாய பெருங்குடி மகன், ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த பெருமகன். எல்லாரும் நினைச்சாங்க இவருக்கு என்னங்க தெரியும், இவர் வந்து என்ன நாட்டு நடப்பு பண்ணிட போறாரு, ஒரு நாத்து நட்டவர் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 4 ஆண்டு காலம் ஆட்சி, 2 ஆண்டு காலம் கொரோனா, பாக்கி 2 ஆண்டு காலம் அவர்கிட்ட இருந்தது. அந்த 2 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமகன். 65க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார். 4 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வந்தார். ஆனால் கிடைத்த 5 ஆண்டு காலத்தை முழுமையாக ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 10,000 பள்ளிக்கூடங்களை மூடியது. யார் உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். அவங்க நிறைய வருவாங்க, டிசைனா பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்றதுக்கு PhD கொடுக்கணும்னா திமுக காரங்க தான் கொடுக்கணும், காங்கிரஸ் காரங்க தான் கொடுக்கணும். அதுலயும் குறிப்பா காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே உடன்பாடு 8 எட்டாதான் இருந்துச்சு. ஏன்னு கேளுங்க, நடுவுல நின்னாங்க காங்கிரஸ், இங்க ஒரு டீல் பேசினாங்க திமுக, இங்க ஒரு டீல் பேசினாங்க டிவி கேட்ட. இந்த வராத கட்சிட்டு போய் டிவி கேட்ட டீல் பேசினாங்க. நீங்க இங்க கொடுக்கலன்னா நான் இங்க போயிருவேன். அதனால நடுவுல நம்ம ஊர்ல கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்கல்ல, இந்த பக்கம் இருந்துட்டு இவங்க இழுக்கிறாங்க 21 21 21, அவங்க 22 22 22, அப்புறம் ஏலம் ஒரு வழியா 27க்கு வந்து முடிஞ்சது. பிளஸ் 1 வேற. கொடுமையில நானே நினைச்சுக்கிட்டேன், எங்க அண்ணன் உண்மையில சொல்ல போன எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுக்கலாம் 20 சீட்டு. ஏன்னா விசிக இல்லைன்னா திமுகவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா அந்த மக்களை அவ்வளவு மோசமாக நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்க அண்ணன் எல்லாம் என்னைக்கே திமுக தூக்கி எறிஞ்சிருக்கணும். ஏன் ஆதி திராவிட நலத்துறையை தவிர வேற எந்த அமைச்சரவையிலாவது ஆதி தமிழ் குடி மக்களை வச்சதா வரலாறு உண்டா? இவங்க பேசுறாங்க சமூக நீதி. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டார் என்று வன்னியரச சொன்னார், கருணாநிதி கேட்டார். இவங்க சமூக நீதி பேசுறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சபாநாயகராக்கி அலங்கரித்தார் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்ப யாருக்கானவர்கள் இவங்க பார்க்கணும். இவங்க சும்மா பேசுவாங்க, பெண்ணியம், பெண் உரிமை, பெண் உரிமை தானே, பெண்ணியம் தானே, உங்க தங்கச்சி தானங்க, அவங்கள தலைவர் பதவியில் உட்கார வைங்க பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண் தலைமையில் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த கட்சி. உண்மையில் சொல்ல போனா திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய வலுப்பெற்றவராக சத்தியவாணி முத்து என்ற ஒரு பெண்மணி தான் இருந்தார். அவரை ஓரங்கட்டினார் கருணாநிதி. நம்மவே இல்லையா? இவர்கள் பெண்ணியமும் பேச மாட்டாங்க, சமூக நீதியும் பேச மாட்டாங்க. சும்மா காலத்தை கடத்தி கொண்டு நம்மளுடைய வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு. இந்த பக்கத்துல ஜெகத் ரட்சகன் ஒரு அமைச்சர் இருக்காரு, தெரியுங்களா உங்களுக்கு? அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தோம்னா தமிழ்நாட்டோட மொத்த கடனையே அடைச்சிடலாம். அவர் ஒரு ஆள்கிட்ட உள்ள காசு. இவர்கள் வந்து அதுலயும் குறிப்பா எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொத்து கணக்கு காட்டி இருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில். என்னதம்மா சொல்லியிருக்காரு? எங்க அண்ணன் வந்து என்ன இருக்கு அதை காமிச்சிருக்காங்க. அவரும் சொத்து கணக்கு காமிச்சிருக்காரு. முன்னாள் வந்து மேயர், முன்னாள் துணை முதலமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளாக முன்னாள் முதலமைச்சர், மொத்தமாவே அவர் 3 கோடி தான் இருக்கா அவர்கிட்ட. அதுல கொடுமை என்னன்னு கேளுங்க, பெருங்கொடுமை. அவர்கிட்ட சொந்தமா கார் இல்லையா பெரியம்மா? சொந்தமா கார் கிடையாதான். எனக்கு தெரிஞ்சு எல்லா கார் கம்பெனிலையும் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் கொடுத்தா டியூல ஒரு கார் கொடுக்குறாங்க. நான் எல்லா தொகுதியும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி எங்க அண்ணன் சம்பத் அவர்கள்ட்டையும் சொல்றேன், அண்ணன் நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த உடனே முதல் வேலையா பச்சை கிளிக்கு ஒரு காரு நம்ம வாங்கி கொடுக்கறோம்னா நம்ம சொந்த செலவுல. கார் இல்லையாங்க முதலமைச்சர்கிட்ட காரு. 2 கேசின் ஹேண்டு இருக்கு பாருங்க, கேசின் ஹேண்டு. அந்த கேசின் ஹேண்டு கையில வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு அவங்க. அதை விட கொடுமை, ஒரு பேங்க்ல 40,000 ரூபாய் தான் இருக்கா. நம்ம ஆளுக்கு 5 10 சேர்த்து போட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் அதே அக்கௌண்ட்ல போடுவோம்.
என்ன மாதம் பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்த கட்சி. எங்க இருந்து கொடுத்தீங்க? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்களா? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்களான்ற. இப்ப இடையில இந்த திருட்டு ரயில் பிரச்சனை பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தெரியாத கதை ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியாத கதை சொல்லட்டுமா? அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாத கதை ஒண்ணு சொல்லட்டுமா? அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாத கதை ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க தாத்தா நாகப்பட்டினம் ஒரு சோடா கம்பெனியில வேலை பார்த்தார். மொத்த சம்பளமே 60 பைசா மாத சம்பளம். ஆனால் அந்த சோடா கம்பெனியில இருந்து உங்க தாத்தா வேலையை விட்டு நின்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? கடையில் இருந்த 2 ரூபாயை திருடி விட்டு பக்கத்தில் இருந்தவர் மேல் பழியை போட்டுவிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போய்விட்டீர்கள். அங்க இருந்த இன்னொருத்தர் அதை கண்டுபிடித்து உங்களை ஒப்படைத்ததன் அடிப்படையில் அந்த 2 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டு வேலையை விட்டு போனவர் தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். முதல் திருட்டே சோடா கடையில் ஆரம்பிச்சது, சோடா கம்பெனியில் ஆரம்பிச்சது உங்களுக்கு. இதுல திருட்டு ரயில்னு சொல்லிவிட்டாங்களா? ரயில் திருட்டு ரயில் இல்ல, இந்த ஆள் திருட்டுத்தனமா ஏறி வந்திருக்காரு. உண்மையிலேயே அந்த டிடிஆர் மட்டும் கையில கிடைச்சிருந்தாரு வச்சுங்களா, அவர் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் தமிழ்நாடு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. இல்ல கௌரவம் கீழே போயிருச்சான். எங்க அப்பாவை திருட்டு, உங்க அப்பா சோடா கம்பெனில திருநூறு. இதுக்கு பதில் சொல்லுங்க, ஏன்னு கேளுங்க. இதை ஏன்ட்ட சொன்னவர் யார் தெரியுமா? வேற ஒருத்தர் மேல பழிய போட்டு மாட்டி விட்டீங்களே, உங்க தாத்தாவோட உங்க அப்பாவோட கொலி, அவரே தான் சொன்னார். நேரடியாக சொன்னார், என்னிடமே சொன்னார். வாழும் சாட்சியாக 2 பேர் இருக்கிறோம், நீங்க மறுக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை பொய்யை கட்டவிழ்த்து விட்டு இந்த மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கி திராவிட மாடல் 2.0 அப்புறம் 3.0 ஒரு படம் வந்துடக்கூடாது, அந்த பேரை எடுத்து வச்சுப்பீங்க பின்னாடி. அதனால ஒரு மாற்றத்திற்கு வந்த அடிப்படை மக்களாக நமக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, கடலோர மக்களுக்கான பங்கேற்பை உறுதி செய்திருக்கக்கூடிய, எம் இனத்தினுடைய பிரச்சனைகளை உடனடியாக சொல்லி கடத்தி தலைவர்களிடமே உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இருந்தால் மானிய கடனுதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை விவசாய பெருங்குடி மக்களுக்கு தனியாக, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லோருக்குமான தனித்தனியான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் ஒன்று கூடி ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை கடமையாக ஒரு ஜனநாயக நாயகனாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை கடலூர் மண் வென்றதாக சரித்திரம் அமையட்டும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்